டாக்டர் என் குழந்தை உடம்பு வில்லு மாதிரி வளைக்குது, இது ஃபிட்ஸா? ஒரு 1 மாசமே ஆன குழந்தைய அவங்க பேரண்ட்ஸ் வந்து இந்த கம்ப்ளைண்ட்ஸ்னால நம்மகிட்ட கூட்டிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இந்த குழந்தைக்கு இது மட்டுமே இல்லாம வாந்தி அதிகமா எடுத்துட்டு இருக்கிறதா சொன்னாங்க. ஸோ இது பேரு சான்டிஃபர் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம் நம்ம. அதாவது குழந்தை அதிகமா பால உள்ள குடிக்கும்போது, அந்த பால் எருக்களிக்கும்போது, அந்த வலியினால குழந்தை வந்து உடம்ப வந்து வில்லு மாரி வளைக்கிற மாரி இருக்கும். ஸோ இதையும் ஃபிட்ஸையும் நம்ம ஈஸியா டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். எப்படின்னா, குழந்தையோட கையி, காலு, உடம்பு எல்லாமே வில்லு மாரி வளையிற மாரியும், குழந்தை அன்ரெஸ்பான்சிவா கண்ணு மேல போன மாரி இருக்கும். இந்த மாதிரி இருந்தா அது ஃபிட்ஸா இருக்க வாய்ப்புண்டு. அது இல்லாம குழந்தை வாந்தி எடுக்குது, வாந்தி எடுத்த பின்னாடி உடம்பு மட்டும் இந்த மாரி வில்லு மாரி வளையுது அப்படின்னா, இது பேரு சான்டிஃபர் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். இது எதனால நடக்குது அப்படின்னா, அதிகமான தாய்ப்பால் குடிக்கும்போதும், இல்ல பசும்பால் மாரியான உணவுகள் குடுக்கும்போதும், குழந்தைக்கு இந்த மாரி பால் எருக்களிக்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனை. இது ஆசிட் ரிஃப்ளக்ஸ்னால வரக்கூடிய தொந்தரவு. ஸோ, இப்ப இத ஈஸியா எப்படி சமாளிக்கலான்னா, ஆசிட் ரிஃப்ளக்ஸ் ஆகாம இருக்கக்கூடிய மருந்துகள் குடுக்கலாம். அது இல்லாம நல்ல அந்த ஆகாரத்த கெட்டியா குடுக்கலாம். அப்போ தாய்க்கு நெறைய தாய்ப்பால் சுரக்குது அப்படின்னா, முதல்ல வரக்கூடிய தண்ணி பால வெளியேத்திட்டு, கெட்டியான பால் குடுக்கும்போது இது சரியாகும்.